சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஆண்டவன் இருக்காண்டான்ற மாதிரி ஈஸ்வரிக்கு கிடைச்ச சரியான தண்டனை. நைட்டு 1 மணி போல இருக்கும். ராஜாங்கத்தோட வீட்டு வாசல்ல பார்த்தா ஒரு வயசான பெரியவர் பார்க்க சாமியார் மாதிரி இருக்காரு. கையில குடுகுடுப்பை வச்சு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த சத்தம் பார்த்தா ஈஸ்வரிய ரொம்ப தொந்தரவு பண்ணுது. ஈஸ்வரி அங்கிட்டு இங்கிட்டு பரண்டு படுத்து பாக்குது. என்ன ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி ஜன்னலை திறந்து பாக்குது. கேட்டு வாசல்ல பார்த்தா ஒரு வயசான பெரியவர் குடுகுடுப்பை வச்சு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. யாரு இந்த ஆளு, எதுக்கு இப்ப வீட்டு வாசல் நின்றுட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி எட்டி பாக்குது. அந்த பெரியவர் பார்த்தா போற மாதிரியே தெரியல. சரின்னு சொல்லி ஈஸ்வரி மாடியில இருந்து கீழே இறங்கி வந்து கேட்டு திறந்து பாக்குது. யாரு நீங்க, எதுக்காக இந்த ராத்திரில நின்று இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, தூங்குறவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, போங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும் அந்த வயசான பெரியவர் பார்த்தா ஈஸ்வரியை முறைச்சு பார்த்துக்கிட்டு குடுகுடுப்பை வச்சு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா காதுல கேட்காதா என்ன, 5 பத்து வாங்குறதுக்காக இப்படி நின்று சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் அப்பைன்னு பார்த்து அந்த பெரியவர் பார்த்தா எதுவுமே வாய் பேசாம அமைதியாக நின்று குடுகுடுப்பை வச்சு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காரு. என்ன ஜெயிச்சிட்டோன்ற மெதப்புல படுத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்லவும் ஈஸ்வரி பார்த்தா தெருன்னு முழிச்சு பாக்குது. எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டோன்னு சொல்லி மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் கேட்கிறாரு. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டோன்னு நினைச்சு எல்லாரோடைய நிம்மதியும் கெடுத்துட்டு நீ நிம்மதியா தூங்கலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் கேட்கவும் ஈஸ்வரிக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி ஆகுது. ஒரு கர்ப்பிணி பெண்ணுன்னு கூட பார்க்காம அவன் மேல செய்யாத பழிய செஞ்சேன்னு போட்டு சாமர்த்தியமா எல்லாத்தையும் செஞ்சுட்டு ரொம்ப நிம்மதியா இருக்கியோ, ஆனா உன் நிம்மதி எதுவும் நிலைக்காது அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்லவோ ஈஸ்வரிக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி ஆகுது. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கோவப்பட்டு சொல்லவும் ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான், உனக்கு மேல ஒருத்தன் இருக்கான், அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்க இருக்கிறவங்களுடைய கண்ணை வேணா நீ மூடி மறைக்கலாம், ஆனா அவனுடைய கண்ணை உன்னால மூட முடியாது. அவன் உனக்கு கொடுக்க போற தண்டனையை மட்டும் பொறுத்திருந்து பாரு. செய்யாத தப்புக்கு மத்தவங்களுக்கு தண்டனை கொடுக்கிற, மற்றவங்களுடைய நிம்மதியை கெடுக்கிற, நல்லா இருந்த குடும்பத்தையும் நல்லா சந்தோஷமா இருந்த தம்பதிகளையும் பிரிச்சுட்டு நீ நிம்மதியா இருக்கணும் பாக்குறியா? உன் நிம்மதி இன்னோட கெடப்போகுது. இதுதான் நீ தூங்க போற கடைசி தூக்கம். நல்லா நிம்மதியா தூங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் பார்த்தா நல்லா மிரட்டி விட்டுட்டு போயிடாரு. ஈஸ்வரிக்கு பார்த்தா ஒண்ணுமே புரியல. அந்த பெரியவர் இப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. நிலுங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கூப்பிடவும் காதலே வாங்காம அவர் பாட்டுக்கு குடுகுடுப்பை வச்சு சத்தம் போட்டுக்கிட்டே அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஈஸ்வரிக்கு பார்த்தா தூக்கமே போயிருது. என்ன இந்த ஆளு எங்கிருந்து வந்திருப்பாரு, இவர் பாட்டுக்கு வந்தாரு, தூக்கம் போகுது நிம்மதி போகுது அப்படின்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, சரியான லூஸா இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போய் படுக்குது. ஈஸ்வரிக்கு பார்த்தா தூக்கமே வரல. அங்கிட்டு இங்கிட்டு பிறண்டு பாக்குது, தூக்கமே வரல. என்ன தூக்கமும் வரமாட்டேங்குது. நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தோம், இந்த ஆள் வந்து என்னென்னத்தையோ சொல்லி மனசை வேற குழப்பி விட்டுட்டு போயிட்டாரு. என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி எந்திரிச்சே உட்கார்ந்து இருக்கு. பார்த்தா விடிஞ்சே போயிருது. அப்பதான் சித்ராவும் ஐஸ்வர்யாவும் வருதுங்க. என்னம்மா இப்படி உட்கார்ந்துருக்க, நீ தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்கவும் இல்லடி நைட்டு தூங்கிக்கிட்டு இருந்தேன், நைட்டு ஒரு 1 மணி போல இருக்கும், ஏதோ குடுகுடுப்புக்காரன் சத்தம் மாதிரி கேட்டுச்சு, அந்த ஆள் போவான்னு பார்த்தா போகவே இல்லை, குடுகுடுப்பாரா எங்களுக்கெல்லாம் ஒரு சத்தமும் கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா செலவும் நீங்க நல்லா தூங்கி இருப்பீங்க, அதனால உங்களுக்கு கேட்கல, நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன், எனக்கு அந்த சத்தம் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு, சரின்னு சொல்லி கேட்ட திறந்து போய் அந்த ஆளை போங்கன்னு சொல்றதுக்கு போகலாம். அந்த ஆள் பாட்டுக்கு என்னென்னமோ பேசுறான். ஒரு கர்ப்பிணி பெண்ணுன்னு கூட பார்க்காம நிம்மதியை கெடுத்துட்டு எல்லா தப்பும் செஞ்சுட்டு இப்படி நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்க, ஆண்டவன் ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொன்னது மட்டும் இல்லாம உன் தூக்கம் இன்னோட கிடப்போகுது, உன் நிம்மதி போகுதுன்னு சொல்லி என்னென்னத்தைய சொல்லி வயிற்றுல புளியை கரைச்சிட்டு வேற போயிட்டான். எனக்கு ஒண்ணுமே ஓடலடி, அதான் தூக்கமே வரல, ராத்திரில இருந்து இப்படிதான் உட்காந்துருக்கேன், எனக்கு ஒரு காஃபி மட்டும் போய் எடுத்துட்டு வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் சரிம்மா இரு, அந்த ஆள் கிடக்க அவர் லூஸா இருப்பான், இரு நான் உனக்கு போய் சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா போய் காஃபியை போய் எடுத்துட்டு வருது. சித்ரா ஈஸ்வரி கிட்ட கொடுக்கவும் செய்யுது. ஈஸ்வரி பார்த்தா காஃபி கப்பை வாங்கலான்னு போகையில ஈஸ்வரியோட கைகால்லாம் பார்த்தா விளங்காம ஆகி வாயெல்லாம் பார்த்தா கோணிக்கிறது. ஐயோ என்னால கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரி திணறுவோம். அம்மா உனக்கு என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்ராவும் ஐஸ்வர்யா கடந்து பதற ஈஸ்வரிக்கு பார்த்தா கைகால்லாம் இழுத்துக்கிட்டு கைகால்லாம் விளங்காம போய் வாயும் பார்த்தா கோணிக்கிறது. ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி சித்ராவுடைய சத்தத்தை கேட்டுட்டு இங்க வேகமா பார்த்தா மோகனா அப்பத்தா மலர் எல்லாரும் வராங்க. ஈஸ்வரி உனக்கு என்னாச்சு ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் அப்பத்தாவும் கேட்க அப்பத்தா என்னாச்சுன்னு தெரியல, இங்க பாரு அம்மாவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்ரா கடந்து பதற சேது கருப்பு நடேசன் எல்லாரும் வராங்க. சினிமா என்னாச்சு சினிமா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் ஐயா சேது வண்டி அடியா, ஈஸ்வரிக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் சேதுவும் பார்த்தா வண்டி எடுக்க
இங்க ஈஸ்வரியை பார்த்தா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல ஈஸ்வரி அட்மிட்டும் பண்ணிடுறாங்க. டாக்டர் பார்த்தா நல்லா செக் பண்ணி பாக்குறாரு. டாக்டர், எங்க அம்மாக்கு என்னாச்சு, சினிமாக்கு என்னாச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சேது வீட்டுல இருக்கிற எல்லாரும் கேட்கவும், அவங்களுக்கு வந்திருக்கிறது சிவியரான ஸ்ட்ரோக், அதாவது பக்கவாதம் வந்திருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க டாக்டர் சொல்லவும் சித்ராவுக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. என்ன டாக்டர் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், ஆமா சார், அவங்களுக்கு வந்திருக்கிறது ரொம்ப சிவியரான ஸ்ட்ரோக். அதுவும் இந்த ஏஜ்ல உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும், ஐயோ டாக்டர், எங்க அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா ஆரோக்கியமா இருந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும், இல்ல மேடம், இப்போ உங்களுக்கு வந்திருக்கிறது பக்கவாதம். கை காலெல்லாம் ஒரு கையும் ஒரு காலும் செயல் எழுந்துருச்சு. அவங்களால இப்ப தட்டிக்கு சரியா பேசவும் முடியாது. இதெல்லாம் சரியாகனா மெடிசனை கண்டினியூவா எடுத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போகவும், அப்பதான் மோகனா பார்த்தா, ஐயோ கடவுளே, இந்த வீட்டுல ஏன் இப்படி தப்பு மேல தப்பு நடந்துகிட்டு இருக்கு, ஆண்டவா உனக்கு கண்ணு இல்லையா, பெரிய கருப்பா சீலகாரி அப்படின்னு சொல்லி சாமி பேரெல்லாம் சொல்லி அப்பத்தா கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மோகனா பார்த்தா, என்னத்து ஈஸ்வரிக்கு என்னத்து இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி மோகனா கடந்து புலம்பிக்கிட்டு இருக்கு. சித்ராவும் ஐஸ்வர்யா பார்த்தா மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டு ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஐஸ்வர்யா, அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா ஒரு பக்கம் சொல்ல, ஆன்டி நல்லா தானே இருந்தாங்க, ஆன்டிக்கு எப்படி இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஒரு பக்கம் சொல்ல, சித்ராவும் ஐஸ்வர்யாவும் ஈஸ்வரியை பாக்குறதுக்காக ரூமுக்குள்ள போறாங்க. ஈஸ்வரி பார்த்தா படுத்திருக்கு. என்னம்மா என்னம்மா உனக்கு இப்படி ஆயிடுச்சு, உனக்கு பக்கவாதம்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும், இங்க ஈஸ்வரி பார்த்தா கதறி அழுகுது. என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்க வாயெல்லாம் கோணிக்கிட்டு ஈஸ்வரி அழுகவும், என்னம்மா எல்லாம் நம்ம செஞ்ச பாவம் தானோ, நேரமாச கர்ப்பிணி கூடன்னு பார்க்காம அவன் மேல பழிய போட்டு அதனாலதான் உனக்கு இப்படி ஆயிருச்சோ, இன்னைக்கு காலையில கூட சொல்லிக்கிட்டு இருந்தியே, ஒரு குடியிருப்புக்காரு உன் நிம்மதியான தூக்கம் போகுதுன்னு என்னென்னமோ சொன்னாருன்னு சொன்னியே, அதெல்லாம் பழிக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கடந்து சொல்லவும் ஈஸ்வரிக்கும் பார்த்தா அப்பதான் தோணுது, அந்த சாமியார் சொன்னது ஒருவேளை உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கும் தோணுது. அப்பதான் ஆஸ்பத்திரிக்கு பார்த்தா சாவித்திரியும் தாமரையும் வேகமா ஓடியாருது. ஆமா ஆமா மதுனிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், அப்பத்தா அடியே சாவித்திரி, ஈஸ்வரிக்கு பக்கவாதம் வந்துருச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், சாவித்திரிக்கு மனசுக்குள்ள பார்த்தா பயங்கரமான சந்தோஷம். அப்படி போடு, ஆண்டவன் ஒருத்தன் இருக்கால, நீ செஞ்ச பாவெல்லாம் கொஞ்சம் நெஞ்சமாடி, எம்பிட்டு பாவெல்லாம் செஞ்சிருக்க, என் மக வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ண, இன்னும் எங்களுக்கு தெரியாம எம்பிட்டெல்லாம் நீ செஞ்சிருக்கியோ, அதான் உனக்கு லிஸ்ட் போட்டு ஆண்டவன் கொடுத்துருக்கான் பெரிய ஆப்பா அப்படின்னு சொல்லி சாவித்திரி மனசுக்குள்ள நினைக்கவும், இன்னும்மா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி அப்பத்தா கிட்ட கேட்கவும், ஆமாடி இப்பதான் டாக்டர் வந்து சொல்லிட்டு போனாங்க, நீ போய் ஈஸ்வரிய பார் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், சாவித்திரி பார்த்தா ஈஸ்வரிய பார்க்க ரூமுக்குள்ள வருது. ஈஸ்வரி பார்த்தா படுத்திருக்கு. என்ன மதினி, உங்களை இப்படி ஒரு சூழ்நிலையிலயா நான் பார்க்கணும், அட கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சிரிக்கவும், ஈஸ்வரி பார்த்தா முறைச்சு பாக்குது. என்னென்ன ஆட்டம் போட்டிக ஆத்தாளும் மகளும் சேர்ந்து இப்ப கொடுத்திருக்கான் பாருங்க ஆண்டவன் ஒரு ஆப்பு அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவோ, ஈஸ்வரியால பார்த்தா எதுவுமே செய்ய முடியல.